தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்டதுனால, அந்த கொஞ்ச நேரம் கேட்டதுனால, அந்த அவர் ஏஜ் நல்ல ஏஜ் தான், ஆனால் அவருக்குள்ள இதுக்கு தான் நான் எல்லா இடத்துக்கும் ஊருக்கு போறேன். ஏன்னா ஒரு ஆளு, ஒரே ஒரு சமாரியை ரட்சிக்கப்பட்டான், ஒரு சமாரியை ரட்சிக்கப்பட்டு ஊரே மாத்திடுறான். பைபிள் பிரசங்கம் என்ன சொல்லுது? வலது கையில தீர்க்காயுசும் இடது கையில செல்வம் கணத்தம் தரன்றாரு. சரீர பிரகாரம் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய். சரீர பிரகாரம் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்போ இந்த பேலன்ஸை நம்ம புரிஞ்சுக்கினா தான் சர்ச்சு மக்களுக்கு சரியா போதிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருப்போம். நாம் தெளிவடையலைன்னா நாம குழப்பிட்டு மக்களையும் குழப்பி விட்டுருவோம். காந்தக சக்தியாக பரலோகத்தினுடைய பொக்கிஷமா கடவுள் உங்களை படைச்சிருக்கிறாரு. உங்களை பார்த்த உடனே ஜனங்களும் உங்க பக்கம் வரணும், அப்படிதான் நம்மளை வடிவமைச்சுக்கிறாரு. இதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். என்னங்க பாஸ்டர் இல்லையா? ஆகவே உங்களை நீங்களும் நானும் தான் ஜனங்களை தேவன் பக்கமாக கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக இருக்கணும். அதுக்கு அவர் எசன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. சிலுவையில் ரத்தத்தை சிந்திட்டாரு, பாடுபட்டாரு, மரிச்சாரு, உயிர் தெழுந்தாரு, அப்புறம் பிதாவின் பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. இது சும்மா ஒரு முன்னுவர மாதிரி. பிறகு மீண்டும் வரப்போகிறாரு, அதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். சபையை கொடுத்துட்டு போய்க்கிறார், சபையில் ஊழியத்தை நம்ம கொடுத்துட்டு போய்க்கிறாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, வரங்களால் வல்லமையால நிரப்பி இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்கிறவராக இருக்காரு. பிறகு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு இயேசுவின் நாமத்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சு உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிறாரு. எதுக்காகனா அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக. ஆமென். அல்லேலூயா. எதுவும் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் நம்மளை கொடுத்து வச்சுட்டு இருக்கிறார். அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு, வரங்களை கொடுத்துருக்கிறாரு, இயேசுவின் நாமத்தை கொடுத்துருக்கிறாரு. பிறகு அழைப்பை கொடுத்துருக்கிறாரு, வேத வசனத்தின் வெளிச்சத்தை, வேத வசனத்தை கொடுத்துருக்காரு. வேத வசனத்துடைய அந்த வெளிச்சத்தை தான் நாம் பெற்றுக்கொள்றது தான் ஒவ்வொரு நாள், டே பை டே. நான் இன்னைக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் வெளிச்சம் பட்டதில்லை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வெளிச்சத்தை பெறக்கூடிய ஒரு மனுஷனா நீங்களும் நானும் இருக்கணும்னா தேவனுடைய விருப்பம் பாருங்க. சரி, ஆகவே நீ முதல்ல எடுத்த உடனே பக்கத்தில் பார்த்து நான் உங்களுக்கு இயேசு உயிர் எழுந்த உடனே ஒரு வசனம் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். அது என்னன்னா, அந்த ஜனங்கள்லாம் உள்ள பயந்து கொண்டு இருந்தாங்க, சீடர்கள்லாம். அவங்கள பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானம் என்ற வார்த்தை எபிரேயர்ல ஷாலோம் என்ற அர்த்தமா. இந்த ஷாலோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் எனக்கு உடைஞ்சு போவாது, ஒன்றும் எனக்கு கிடைக்காம போவாது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஷாலோம் அப்படின்னா என்ன? ஒன்னும் உங்களுக்கு உடைஞ்சு போவாது, ஒன்னும் உங்களுக்கு கிடைக்காம போவாது. இத வந்து உச்சரிங்க. ஷாலோம் அப்படின்னா டெய்லி காலைல ஒருத்த மாதிரி சொல்ல, ஷாலோம். ஏசு சொன்னதை சொல்றேன் நான். ஷாலோம் அப்படின்னா என்ன? எதுவும் உங்களுக்கு உடைஞ்சு போவாது, எதுவும் உங்களுக்கு கிடைக்காம போவாது. ஐயா சபை உடஞ்சிச்சியா, விசுவாசி உடஞ்சிட்டாயா, அது பிடிக்கின்னு போயிட்டாயா, இது பிடிக்கின்னு போச்சு. ஷாலோம், எதுவும் உடஞ்சு போவாது. ஷாலோம், இது கிடைக்கலையா, அது கிடைக்கலையா, இது கிடைக்கலையா, அது கிடைக்கலையா, எங்கய்யா நையா கள்ளக்காண்ட நாயக்கண்ட கள்ள காணும். இல்லை, எல்லாமே எனக்கு கிடைக்கும், எனக்கு எல்லாமே கிடைக்கும். சொல்லுங்க, எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரு. உங்களை எப்படி வாங்கியிருக்கிறாருன்னா, சும்மா வாங்கலங்க, தம்முடைய உயிரையே கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அப்போ இப்படி இவ்வளவு பெரிய கருத்தை நமக்கு செலுத்திட்டு இருக்கிறாருன்னா, நம்ம எப்படி வந்து தோல்வி அடைய முடியும்? அது புதிய ஏற்பாட்டு சபை தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. அதுல ஒரே ஒரு விஷயம் அங்க என்னன்னா, எந்த சபைன்னா வெளிப்பாடு உள்ள சபையை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை, பரிசுத்த ஆவியின் துணையை பெற்ற அந்த சபையை, அந்த சபை மக்களை, அந்த சபை போதகரை பாதாளத்தின் வாசல் கூட மேற்கொள்ள முடியாதான். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆகவே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி ராபின்சன் சொன்ன மாதிரி, அவரும் எனக்கு 10 வருஷம் பழக்கம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சபைக்கு போயிருந்தேன். நான் விசுவாசியாக இருக்கும்போது அந்த இப்படிப்பட்ட பிரசங்கிக்கிற சபைக்கு தான் போனேன். நான் சபைக்கு போய் அந்த 10 வருஷம், அந்த 9 வருஷம் சபையில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து ஊழியத்துக்கு படித்து அதே சபையில் படித்து அங்கே தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு. இவர் சொல்கிறோம், எனக்கும் பெரிய ஸ்டோரி இருக்குது.
பாஸ்டர் நிறைய காரில் வரும்போது நிறைய ஸ்டோரி சொல்லின்னு வந்தார். நான் சொன்னேன், உங்கள் ஸ்டோரியை காட்டில் என் ஸ்டோரி ரொம்ப பெருசு. ஆமாம், ஜீரோவில் போய் இப்போ ஹீரோவாக்கி வச்சுக்கிறார். ஹலோ, ஜீரோவில் போனேன், கர்த்தர் ஹீரோவாக்கிட்டாரு. பிறகு பைத்தியமாக இருந்தவொடனே இன்னைக்கு ஞானி ஆக்கியிருக்கிறார். அதுவாக ஏன் சொல்கிறேன்னா அவரால் நடக்குது. இன்றைக்கே நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை தான், ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் இருக்கும்போது அவர் தான் எல்லாத்தையும் நம்மளை கொண்டு வந்து நடத்துகிறார். இந்த ஹேபிட் வந்து நமக்கு சிறு பிள்ளைய போல யார் மாறுறாங்களோ கர்த்தர்கிட்ட, அவங்கள கர்த்தர் உயர்த்துவார். சிறு பிள்ளை மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலன்ற எண்ணம் வரணும். எவ்வளோ தெரிஞ்சாலும் எனக்கு என்ன இல்லை, சரி அப்பா சொல்லித்தாங்க சொல்லித்தாங்க. ஏன்னா இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இளைப்பாறுதல் தாங்க ஊழியமே. அதோ ஊழியமே இளைப்பாறுதல். எது கூப்பிட்டாரு? நம்ம நினைக்கிறோம் வருத்தப்பட்டு பாருங்க பாவிக்கு சொல்லிருக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சும. இல்லை இல்லை இல்லை, அது பாவிக்கு கிடையாது, நமக்கு தான் சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய நுகம் மிருதுவாய் இருக்கும், என்னுடைய சுமை லகுவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, அவர் யாரு? இயேசு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எல்போர்டு, அந்த எல்போர்டு நான் பொண்ணு எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்ந்துடணும். பாருங்க, செக்கு மாடு இழுக்கும் போது என்ன பண்ணுவாங்களோ அந்த உயரும் மாடுலாம், ஆனால் போகாது, கொஞ்சம் வெளியே உள்ளே உட்காருங்க, கொஞ்சம் டிஸ்டர்பிளாக இருங்க. பாருங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாடு, இந்த ஏர் பார்க்காதீங்க பாஸ்டர், ஏர் விடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாடு, ஒரு எல்போர்டு மாடு. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணுதோ எல்போர்டு அப்படியே கற்றுக்கும். பாருங்க, அதே போல தான் நம்மெல்லாம் எல்போர்டு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஊழியத்தில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இயேசுவோட கூட நம்ம சேர்ந்துக்கணுமா, நமக்கு ஈஸியாக நடக்கும். பாருங்க, கார் ஓட்டுறதுக்கு யாருக்கு கஷ்டம் தெரியுங்களா? கார் ஓட்ட தெரியாதவங்களுக்கு தான் கார் ஓட்டுறது கஷ்டம். கார் ஓட்டுறவங்க பாருங்க, கார் ஓட்ட தெரியலன்னு வச்சுங்களா, அங்கே நாய் வந்து ஐயோ நாய் வருதுன்னு கத்துவாங்க. ஆனால் கார் ஓட்டுறவன் சந்து முதலாம் ஓட்டின்னு போவான். அதே போல ஊழியம் செய்ய தெரிஞ்சிங்கன்னா ஊழியம் செய்யறது ரொம்ப ஈஸி. ஊழியம் செய்ய தெரியாத போது தான் ஊழியம் எப்படின்னா, ஐயோ ஊழியமா, ஐயோ நான் படுறேன் பாரு, இந்த லேடிஸ் கிட்ட, இந்த விசுவாசி கிட்ட படாத பாடு அப்பா, நான் வந்து அப்படியே பிழியிறாங்கப்பா, உழக்கு பால் குடிக்க வேண்டியதா சபை நடத்துறதுக்கு. கார் ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம தலைவர் இருக்கிறார். நம்ம தலைவர் யாரு? இயேசு இருக்கிறார். நம்ம யாரையும் தலைவர்னு சொல்றோம். நம்ம பாருங்க, நிறைய இந்த வந்து ஊழியக்கார் மீட்டிங், ஊழியக்காரருடைய கூடுகை கிடையாது. நான் வந்து ஊழியக்கார் கூடுகையில் நிறைய நேரத்தில் போகிறது கிடையாது, தனியாக செப்பரேட்டாக. ஏன்னா ஊழியக்கார் கூடுகைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வர வச்சுட்டு உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டு ஜபம், பிறகு பாட்டு, இந்த சிஸ்டர் ஒரு பாட்டு, செல்லா சிஸ்டர் ஒரு பாட்டு, அந்த சிஸ்டர் ஒரு பாட்டு, இந்த ஐயா ஒரு பாட்டு, என்ன சூப்பர் சிங் நட்டின்னுக்கிறாங்க. ஹலோ, அதனால என்ன பண்ணாங்க, எல்லாமே லேட்டாக வராங்க. என்ன பண்ண, போகிற வரைக்கும் ஒரு பாட்டு பண்ணிருப்பாங்க. ஐயா நம்மளுக்கு 12 மணிக்கு கொடுப்பாங்க, 12:30 கொடுப்பாங்க, படாலும் சாப்பிட்டுட்டு படாலும் போயிடலாம். அப்போ ஊழியக்காரருடைய மீட்டிங்கே எப்படின்னா ஒரு நோக்கமே இல்லை, ஒரு நோக்கம் கிடையாது, ஒரு திட்டம் கிடையாது. என்னத்துக்காக ஊழியக்கார மீட்டிங் வைக்கிறோம், என்னத்துக்காக, ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறது தெரியாது. ஹலோ, நீங்கள் நல்ல ஆட்கள், உங்களை சொல்றேன், வடலூர் ஆட்கள் நல்ல ஆட்கள். சில நேரங்களில் சில இடத்துல அப்படி இருக்குது பாருங்க. அப்போ பாருங்க என்ன நோக்கம் பாருங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங்க்குன்னா இன்னைக்கு மீட்டிங்க்கு இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்சது, இப்பதான் காலையில வந்து. ஆனா இதுக்காக என்ன பிளான், பல மாசம், 4-5 மாசமா அவருக்கு ஃபோன் பண்ணுகிறார். அங்க நான் முடிச்சுட்டு வந்த பிறகு போன அக்டோபர் ஆகஸ்ட் இதுலயும் முடிச்சவங்க. அங்க முடிச்சதுலேருந்து அவர் போனாச்சுன்னு பேர் ஜேம்ஸ் ஐயா எங்க ஏரியாவுக்கு வாங்க ஐயா, எங்க ஏரியாக்கு. எனக்கும் அங்கங்க போறதுனால நேரம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தேன், என்னம்மா இந்த மனுஷன் தொல்லை பண்றாராப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் இந்த பாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு முன்னே எங்க சர்ச்சுக்கு பாஸ்டர்ஸ் இது சபை ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிசம்பருக்கு முன்னாலே சொல்லியிருந்தார். அப்புறம் நான் யோசித்தேன், கடைசியாக போன வாரத்துக்கு 2-3 வாரத்துக்கு நான் சொன்னேன், ஐயா அப்படின்னு சொன்னேன், ஐயா நான் இந்த மாதம் வரேன் ஐயா, செகண்ட் வீக் வாங்க ஐயா அப்படின்னாரு. இல்லையா, செகண்ட் வீக் எனக்கு திருவிருந்து இருக்குது எங்கள் சர்ச்சில், தேர்ட் வீக்கு வரணும். அப்போ தேர்ட் வீக்கு வரும்போது ஓகேன்னு சொன்ன உடனே ஜேம்ஸ் ஐயாக்கு அடிச்சேன் ஃபோனு. என்னன்னா, பாண்டி வரைக்கும் வரேன் நான், அப்படியே என்ன பண்ண, வடலூர் வரல, ஒரே கல்ல 2 மாங்காய். ஹலோ, அப்போ பாருங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று பண்ண, அப்புறம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்த. என்ன சொல்ல வரேன்னா, அந்த தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்டதுனால, அந்த கொஞ்ச நேரம் கேட்டதுனால, அந்த அவர் ஏஜ் நல்ல ஏஜ் தான், ஆனால் அவருக்குள்ள
இதுக்கு தான் நான் எல்லா இடத்துக்கும் ஊருக்கு போறேன். ஏன்னா ஒரு ஆளு, ஒரே ஒரு சமாரியை ரட்சிக்கப்பட்டான், ஒரு சமாரியை ரட்சிக்கப்பட்டு ஊரே மாத்திடுறான். அப்போ ஏன் ஊழியத்தை ஏன் இவ்வளவு இவர் கொடுக்குறாரு? எதுக்குயா நீங்க போட்டுக்கினே பாஸ்டர்களுக்கெல்லாம்? இல்லைங்க, எங்க தரிசனங்க இது. என்ன தரிசனம்? பவுல் பாருங்க, பவுல் அவர் வந்து ஒரு சபைக்கு இல்ல, ஒரு சபையில இல்ல, அவரு நிருபம் எழுதி ஊர் ஊரா போய் பாத்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டிலே அன்னைக்கு பவுல் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிட்ட போய் அப்படி பார்த்துருப்பாங்க, பவுலா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மேல வந்து பவுல் பார்ப்பாரு, அப்பா நம்ம நிருபம் தான், நம்ம எழுதுனா புதிய ஏற்பாடு நிருபம் அதிகமாகுது, நம்ம தான் எல்லாம் பேசலாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க என்ன பண்ணுவாரு, அன்னைக்கு என்ன மதிக்காதன்னா ஆனா இன்னைக்கு சபையே மதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். நான் சொல்றேன், இன்னைக்கு கூட நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம், நீங்க செய்யற காரியங்களை பார்த்து ஒரு நாள் எதிர்காலத்துல பயங்கரமான புகழ்ச்சியும் கடவுள் அங்க கொண்டு வருவார் உங்களுக்கு. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்றத இன்னைக்கே பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா இந்த வேத வசனத்தின் அடிப்படை. இதுக்குதான் கர்த்தர் வந்து ஒரு ஸ்டேரிங் கொடுத்திருக்கிறார். காருக்கு ஒரு ஸ்டேரிங் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டேரிங் கொடுத்த, இந்த ஸ்டேரிங் நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க பஸ்ல, சபை என்கிற பேழையில் உட்கார்ந்துருக்கா. இந்த ஸ்டேரிங்க நீங்க எப்படி பிடிச்சி ஓட்டுறீங்களோ அப்படிதான். இல்லைன்னா நாம இந்த ஸ்டேரிங்கை தப்பா பிடிச்சி ஓட்டணுமா எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடும். ஹலோ, நீங்க சரியான ரோட்ல ஓட்டுனீங்கன்னா சரியா சேஃபா போவாங்க யாருங்க? பயணிகள். ஆனா நாம வந்து சரியா பிடிக்காம இப்படி திருப்பி அப்படி திருப்பி இப்படி திருப்பி அப்படின்னு போனா சபையில் இருக்கிறவங்க எல்லாம் காயம், நமக்கும் காயம், எல்லாருக்கும் காயம். ஆக இந்த ஸ்டேரிங்கை எப்படி பிடிக்கிறது தான் நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு பாஸ்டர் மீட்டிங்க்கு போறேன். இப்போ நிறைய பேர் பாருங்க, எல்லா பாஸ்டர் மீட்டிங் கேரக்டரை பத்தி பேசுவாங்க. பாஸ்டர் இப்படி இருக்கணும், பாஸ்டர் நல்லா ஜெபிக்கணும், பாஸ்டர் நல்லா ஒழுங்கா இருக்கணும், அவர் இப்படி பண்ணணும், அப்படி கேரக்டர் பத்தி பேசுவாங்க. நான் கேரக்டர் பத்தி பேச வரல, எப்படி போதிக்கணும்ன்றதை பத்தி பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். ஹலோ, அது இந்த வருஷத்துல ஆரம்பிச்சேன். ஆனா இது வந்து பழைய, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அதை தான் இங்க, ஏன்னா புது இடமாகுது. அந்த அந்த எப்படி போதிக்கிறதுன்றது பத்தி போதிச்சுன்னு வரேன். அதோடைய அடிப்படை காரியங்கள் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர் ஆகும் அது சொல்றதுக்கு. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டதை 1 மணி 1:15 ஒரு 2 செக்ஷனா பேச போறோம். ஓரளவுக்கு நம்ம முடிப்போம். எத்தனை பேர் பாஸ்டர் கேட்குறீங்க? இருக்கிறீங்களா? சிறு பிள்ளை போல நம்ம ஆயிடுவோம். சிறு பிள்ளைன்னா என்ன? இயேசு சொன்னார், இதான் நான் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் இயேசு சொன்னார். என்ன சொன்னார்னா, சிறு பிள்ளை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல அப்படின்னா பிரவேசிக்கணும்னா நம்ம பரலோக போறதை பத்தி பேசுறோம். தேவனுடைய ராஜ்யத்தை ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாது. ஹலோ, அவ்வளவுதான். பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற, குழப்பிக்க கூடாது. நம்ம பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. பரலோக ராஜ்யம் எங்க இருக்குது? இப்பயே இங்கே இருக்குது, உங்க வாழ்க்கையில இருக்குது, என் வாழ்க்கையில இருக்குது. இயேசு வந்துட்டாரா? உள்ள வந்துட்டாரா? ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க நீங்க. நீங்களான உலகத்தார இல்லை, உலக ராஜ்யத்துக்குள்ள இல்லை, நீங்களான பரலோக ராஜ்யத்துக்குள்ள வாழ்றோம், இருக்கிறோம். நீங்களான உலகத்தான இல்லை. நீங்க பாருங்க, உலகத்தான என்ன நினைக்கிறாங்க மக்கள்? எத்தனை பேர் கேட்குறீங்க? நான் அடிக்கடி இப்போ கேட்டேன். ஹலோ, நிறைய பேர் உலகத்தான என்ன நினைச்சீங்கன்னா, உலகத்தானா சென்ட் அடிச்சுக்கிறோம், உலகத்தான். உலகத்தான நல்ல ஷூட் பேட்லாம் போடுறான்ப்பா, அவன் உலகத்தான்ப்பா, உலகத்தான். அவன் ஷூலாம் போடுறான், அவன்லாம் வந்து காரில் வரான், உலகத்தான். அப்படியே உலகம் ஏறி போச்சு. உலகத்தான் அது கிடையாது. உலகத்தான யார் தெரியுங்களா? இயேசு அறியாத உலகத்தான், இயேசு விசுவாசிக்காத உலகத்தான், பாவத்தில் இருக்கிற உலகத்தான், இயேசு ராஜ்யத்தை குறித்து தெரியாத உலகத்தான், இயேசு எதற்காக வந்தார், மரிச்சார், உயிரோடு எழுந்தார் என்பதை அறிந்து கொள்ளாதவன் தான் உலகத்தான். அப்ப பாருங்க, உலகத்தான் நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். உலகத்தான்னா எல்லாம் ஒரு நல்லா இருந்தா உலகத்தானாம். ஹலோ, என்ன லெவல்ல இருக்கிறோம் பாத்தீங்க. அது மட்டும் இல்ல, என்ன ட்ரெஸ் போட்டா உலகத்தான். நான் சொல்றேன், இந்த கண்ணாடி பிரசங்கம் பண்ணாது, இந்த மைக்கு பிரசங்கம் பண்ணாது, இந்த நாங்க எடுத்துட்டு வர கேமரா பிரசங்கம் பண்ணாது, நான் போட ஷர்ட் பிரசங்கம் பண்ணாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் பிரசங்கம் பண்றாரு. ஹலோ, நீங்க பிரிட்டோ மூஞ்ச பார்க்கலாம், பிரிட்டோவுடைய எல்லாத்தையும் குரலை கேட்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் ஆவியானவர் தான் பேசுறாரு. அதுதான் நிறைய பாருங்க, இன்னைக்கு நிறைய பாருங்க, இன்னைக்கு புது இதுல வந்துட்டேன். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் இந்த ஆவிக்குரிய மக்களை உலக மக்கள் மாதிரி தான் பாக்குறாங்க. எப்படி பார்க்க? பவுல் சொல்றாரு, ஒருவனே மாம்சத்தை பார்க்காத. நான் இயேசுவே மாம்சத்தில் பார்க்கறது இல்லை. பாருங்க, உலகத்தான் இப்படி பார்க்கறேன். உலகம் அப்படி பார்க்குது. கார் இருக்குதா, மோந்திரம் இருக்குதா, சொத்து இருக்குதா, அது இருக்குதா, அதை வச்சுதான் நம்ம வேணும் பாட்டி. இதே தான் நீங்க ஆவிக்குரிய விதத்துல. ஆவிக்குரிய விதத்துல அப்படின்னா இயேசு எவ்வளவு பெரியவன்றது தெரியாத, அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அவர் தான் பெரியவர் நினைச்சிருக்கிறாங்க. பாஸ் வந்துட்டார்ப்பா, சேடு வந்துட்டார்ப்பா,
நான் சொல்றேன், நமக்கெல்லாம் பெரிய சேடு இருக்குறாருங்க, பெரிய சேடு. அவர் பேர் இயேசு, நமக்கு பாஸ் இயேசுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்ப கூட பாருங்க, என்ன கொடுக்குறோன்றதை அவர் என்னெல்லாம் தருவார்ன்றதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். அவர் என்னெல்லாம் கொடுத்து வச்சுக்க, அவர் எதெல்லாம் இப்படி பெற்று அனுபவிக்க முடியுன்றது தான் நம்மளுடைய புரிஞ்சுக்கணும். பாருங்க, சரி, இந்த உங்ககிட்ட இதை கொடுத்துருக்குறோம் பாருங்க, உங்கள்கிட்ட இதை கொடுத்துருக்குறேன் பிரைஸ்லாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்துன்னு வாசிச்சுறேன். முதலாவது பாயிண்ட், புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா நீ பழைய ஏற்பாட்டில் தான் எல்லாமே, புதிய ஏற்பாட்டில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அதை குறித்து பார்க்க போகிறோம். பிறகு ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து பாவம் முதல்ல வரல, பாவம் முதல்ல வரல, ஆசீர்வாதம் முதல்ல வந்துச்சு, அதை பார்க்க போகிறோம். மூணாவது, புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை நிறைய கிடையாது அப்படின்றாங்க, அதுக்காக உதாரணம் அது எல்லாம் காமிக்க போகிறோம். நான்காவது, இந்த தங்க நகை அணியிறது வந்து இந்த கிறிஸ்தவ மதத்தில் பெரிய ஒரு போராட்டம். ஐயோ, அதெல்லாம் வந்து பிசாசுது. ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னு கவனிக்கணும். பிசாசை படைச்சாரு, பிசாசுக்கு அவ திருடன். சரி, அதை கொடுத்து பிறகு ஐந்தாவது, இந்த வேதாம புஸ்தகம் பார்த்தீங்கன்னா இது வெறும் ஆவிக்குரிய புஸ்தகம் மாத்திரம் இல்லை, இது சரீர பிரகாரம் புஸ்தகம். சரீரத்துக்கும் இந்த புஸ்தகத்தை கடவுள் எழுதி கொடுத்துக்கிறார். ஏன்னா மனுஷனை வந்து கடவுள் உண்டாக்குனாரு, ஆவி ஆத்மா சரீரமா உண்டாக்கிறாரு. வெறும் வந்து ஆவியா உண்டாக்கல, வேற ஆத்மா அவனுக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்குனார். அப்போ சரீரம், இயேசுவே சரீரம் இல்லைன்னா இந்த பூமியில ரத்தம் சிந்திக்க முடியாது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிறது. ஆனா இந்த சரீர பிரகார வாழ்க்கையை நம்ம என்ன பண்றதுல டீச் பண்றதே கிடையாது. சபையில ரெண்டு தப்பு இருக்கு. இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனை, சபையில எல்லாருக்கும் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வெல்த்ல சர்ச்சி பின்தங்கி இருக்குது. ஹெல்த் வெல்த்ல சர்ச் எப்படி இருக்குதுன்னா மோசமான லெவல்ல இருக்குது. அப்படின்னா ஹெல்த் சரீர சுகத்துல டல்லா இருக்குது. பிறகு வெல்த் பண விஷயத்துல சபை, ரெண்டு காரியமும் சபையில வீக்னஸா இருக்குது. பாருங்க, நம்மலாம் பிள்ளைங்களை வளர்க்குறோம் இல்லைங்களா, பிள்ளைங்க படிக்கிறாங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க நான் சொல்றது? கவனிங்க, 5 சப்ஜெக்ட் எது படிக்கிறாங்க. இப்போலாம் என்ன 7 சப்ஜெக்ட்லாம் வருது. இந்த 5 சப்ஜெக்ட்ல பிள்ளைங்க வந்து ஒரு 3 சப்ஜெக்ட், ரெண்டு சப்ஜெக்ட்ல வீக்னஸ், ஒரு இங்கிலீஷ்ல வீக்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் வீக்னஸ், அப்படி ஆயிட்ட உடனே என்ன பண்ணோம், தாய் தகப்பனா இருக்கிற நம்ம என்ன பண்ணோம், அந்த பிள்ளைய டுட்டோரியல்ல கொண்டு போய் இல்லை டியூஷன்ல கொண்டு போய் அந்த பிள்ளைய என்ன பண்றோம், ஃபெயில் மார்க் எடுக்கிற பிள்ளைய பாஸ் ஆகிறதுக்கான முயற்சி பண்றோம். டுட்டோரியல் சொல்றான், சார் என்ன சார் மார்க், மொக்கையை கொண்டு வாங்க ஷார்ப் ஆகிடுறோம். அவன் சொல்றான், ஆனா மொக்கையா வர மக்கள் எல்லாம் ஷார்ப் ஆக்குற வேலை தான் நம்முடைய வேலை. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அப்போ ஒரு டுட்டோரியல் என்ன பண்றான், என்ன சப்ஜெக்ட்ல அவன் வீக்கா இருக்கிறானோ அது போதிச்சு அந்த சப்ஜெக்ட்ல 100 எடுக்க வைக்கிறானா, அதே போல நீங்களும் நானும் சபையில இருக்கிற மக்களுக்கு ஆவிக்குரிய நல்ல ஜெபம் பண்றான், நல்ல வேதத்தை வாசிக்கிறான், அல்லேலூயான்றான், கத்துறான், ஊன்னு குதிக்கிறான். ஆனா என்ன இல்ல, ஜெபம் பண்ணி முடிச்சவனே லைன்ல எல்லாரும் என்ன லொக்கு இரும்பலும், சுகரு, அப்புறம் பிபி, அப்புறம் இது ஃபெயிலர் சார், அது ஃபெயிலர், சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. சீக்கிரமா விட்டு எவ்வளவு சீக்கிரம் 50, 54 அப்படி தாண்டதே கிடையாது. யாரு மேல? கிறிஸ்தவ மக்கள். அப்போ அந்த இதை டீல் பண்ணவா வேணவா யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு பொருளாதாரம், எல்லாம் எது இருந்தா செய்ய மாட்டேன் ஐயா, இருந்தா செய்ய மாட்டேன், அவர் தர மாட்டார் ஐயா. நான் சொல்றேன், ரெண்டத்தையும் அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். அப்ப அதான் வந்து இந்த சரீர பிரகாரம் காரியத்துக்கும் நம்ம இந்த வசனத்துல நிறைய காரியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த ஆவிக்குரிய எப்படி வாழ்றது பத்தியும் நம்ம நிறைய பேசிடுறோம். ஓகே, அதே நேரத்தில் சரீர பிரகாரத்தை எப்படி வாழ்க்கையில் எப்படி வாழ்றது, எப்படி நான் சுகமா இருப்போம், எப்படி நான் வெல்த்தா இருக்க முடியும், இதை குறித்து வேதவசனம் என்ன சொல்றதுல நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கும் போது, பிரசங்கிக்கும் பொழுது அவங்க ஹெல்த்ல வெல்த்ல சபை வெற்றி பெறும். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? சும்மா மேல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சபையில் புதிய ஏற்பாட்டில் ரெண்டாவது தாளில் இருக்குது பாருங்க. புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு பார்க்க முடியும். பிறகு ரெண்டாவது அடுத்த பாயிண்ட், ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. பாருங்க, நான் சொல்றேன், நீங்க திருப்பி சொல்றேன், இது வந்து மற்ற பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் இருக்க மாதிரி இருக்காது. இது பெருமைக்காக சொல்லலை, தேவனுடைய அபிஷேகம், ஆவியானுடைய வெளிச்சம், வெளிப்பாடுகளுக்காக. பவுல் அன்னைக்கு அப்படிதான் நினைச்சாங்க. பேதுரு சொல்றான் பவுலை பார்த்து, அந்த ஆளு பயங்கரமா வெளிப்பாடு பேச எனக்கு தெரியலையான்றான். யாருங்க? டாப்ல இருக்கிற பேதுரு ஒத்துக்கிறாரு.
அப்ப சில நேரங்களில் பாருங்க நம்ம வந்து மிஸ் பண்றத சில காலங்க மூலமா கத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்க. அப்ப பாருங்க, அது மட்டும் இல்ல, மூணாவது பாயிண்ட், யாருக்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கணும்னா யாக்கோபு கிட்ட போய் கேட்கணும். ஆசீர்வாதத்தை பத்தி கேட்கணும்னா யாக்கோபு கிட்ட போய் கேட்கணும். எப்ப கேட்கறது? அதுக்கு தான் இதுல போகணும். ஃப்ரெண்ட் இருக்கிற யாக்கோபை ஃப்ரெண்டை பிடிச்சிக்கணும், ஆபிரகாமை ஃப்ரெண்டை பிடிக்கணும், யோசேப்பை ஃப்ரெண்டை பிடிச்சிக்கணும், மார்க்கை ஃப்ரெண்டை பிடிக்கணும், லூக்காவை ஃப்ரெண்ட் ஆகிடணும். ஹலோ, மற்றவங்களாம் ஃப்ரெண்டு பயங்கரமான ஆளுங்க, இதுல ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிங்கன்னா டாப்ல வரலாம். ஹலோ, நான் பாரு நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி உதவாத ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி உதவாத போயின்னுக்கிறோம். நீங்க இல்ல, தப்பா நடிக்காதீங்க, சில நேரத்தை அப்படி பேச வேண்டியதாகுது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்மளே பலவீனமா, அவன் பயங்கர பயங்கரமா வந்து ஒன்று சின்ன குண்டு வச்சு அவன் பெரிய குண்டு வச்சிருவாங்க. வந்து இப்படியாப்பா, அப்படியா, இப்படியாச்சு, அப்படியாச்சு, அவ்வளவுதான். அவிசுவாசத்தை கட்ட அழுக்கிற ஒரு மக்களா இருக்கிறோம். விசுவாசத்தை பேசுற மக்களா இருக்க மாட்டோம் பாருங்க. அப்ப இப்படிதான் யாக்கோபு கிட்ட தான் போய் கேட்கணும். அது ஆசீர்வாதம் வேணா யாக்கோபு. பிறகு புதிய ஏற்பாட்டுல பணக்காரர்கள் உண்டு வேதத்தில் சொல்லப்பட்டு, அப்ப எல்லாத்துக்கும் வசனம் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் வேற மாதிரி பார்க்கணும். அதை பார்க்கும்போது பிறகு மூணாவது தாளில் பாருங்க, இயேசு ஊழியத்தை சந்தேகப்பட்டாங்க. இயேசு ஊழியத்தை சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா இயேசு ஊழியத்தை எப்போ பார்த்தாலும் என்ன அவர் எப்போ பார்த்தாலும் போஜன பிரியன் பாவன், சாப்பாட்டுறாம அந்த ஆளு. பிறகு இயேசு யாருங்க? அந்த ஆளு போஜன பிரியன். அப்புறம் என்ன பண்ண, என்னது, மதுபான பிரியர், குடிகாரன். யார் சொன்னது? மதவாதியா இருக்கிற பரிசேயர்கள், சதுசேயர்கள். நாமளும் பாருங்க, நீ கிறிஸ்தவ மதத்தை கிறிஸ்தவத்தை எப்படி ஆக்கிட்டோம்? மதமாக்கி வச்சுக்கிறோம். ஹலோ, கிறிஸ்தவ மதத்தை எப்படி ஆக்கி வச்சுக்கிறோம்? அந்த மதம் மாதிரி இதே மதம் ஆக்கிட்டோம். அதனால கிறிஸ்தவம் வந்து மதம் கிடையாது. கிறிஸ்தவம் வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஏற்படுகிற உறவு. இந்த உறவு இல்லாதனால தான் மக்கள் அல்லல் படுறாங்க. அந்த உறவை தான் ஆதாம் மூலமா இழந்தாச்சு. ஆனா இயேசுவின் மூலமா அந்த உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்தவத்தை சமுதாயத்தை எப்படி பார்க்கணும்னா, கிறிஸ்தவம் வந்து மதம் கிடையாது. மதத்துக்கு அது சம்மதமே கிடையாது. அப்போ கிறிஸ்தவத்தை நம்ம என்ன பண்ணோம்? வெளியவே சொல்லிட்டான். அவன் சொல்றான், உலகத்தான் அரசாங்கம் சொல்லலாம் கிறிஸ்தவ மதம். ஆனா நீங்களான கிறிஸ்தவத்தை மதமா ஆக்கக்கூடாது. பரிசேயர்கள் அப்படி பாருங்க. யாருக்கு? இயேசுக்கு யாருக்கும் சண்டைங்க? சண்டை யாரு வந்துச்சு? யாருக்கிட்ட வந்தது? இயேசுக்கு சொல்லுங்க. பரிசேயர் மதவாதியா இருக்க யூதர்கள் கிட்ட தான் சண்டை. அவரு ஜனங்க கிட்ட சண்டை இல்லை. அவருக்கு ஜனங்க கிட்ட சண்டை. ஜனங்க கிட்ட க்ளோஸ் ஆகிறாரு. யாருக்கிட்ட சண்டை வருது? மதவாதி. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு பேசலாம். இந்த ஆளு அப்பா பிதாவின் கூப்பிடுறானே, இது புதுசாக ஒரு உபதேசம். ஹலோ, இருக்கீங்களா? நாங்க கேட்ட மாதிரி இல்லையா? நாங்க ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனே எங்க இருக்கிறீர் அப்படின்னு கூப்பிடுவோம். இவரு அப்பா பிதாவின் கூப்பிடுப்பா, சரியா போயிட்டோன்றாரு. ராங் டீச்சிங். ஏதோ சம்திங் ராங், ஏதோ உருவானா வந்துடுது அப்படின்னு தான் மனக்கண்கள் திறக்கப்படாத பரிசேயர்கள் இன்றைக்கு அன்னைக்கு இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் நிறுத்தினாங்க. தேவாதி தேவன் வந்து நிற்கிறாரு. பழைய ஏற்பாடு வாசிச்சும் புரியல. ஹலோ, இருக்கீங்களா? கவனிங்க. பிறகு அடுத்தது பாருங்க, இயேசுவின் ஊழியத்தை சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா இயேசுடைய ஊழியத்தை அப்படி சந்தேகப்பட்ட சில இடங்கள்ல இயேசு பேசுகிறத வச்சு, அந்த மூணாவது பி பாயிண்ட், சில இடங்கள்ல இயேசு பேசுறத வச்சு அவர் வேற ஆவிக்குரியவர் தான் காரியத்தை சொன்னாரு, அவரு உலக பிரகாரமான காரியத்தை எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சில இடத்த வச்சு நம்ம பஞ்ச் பண்ணி பேசினுக்கிறோம். அது என்னன்றது பார்க்கணும் பாருங்க. பிறகு கடைசியா சரீர சுகத்தை தேவன் தருகிறார் என்பது, நீடித்த நாட்களை கத்த தருகிறார் என்பதை நாம வந்து கவனிக்கணும் பாருங்க. எத்தனை பேருக்கு தீர்க்காயுசு வேணும் சார்? தீர்க்காயுசு வேணுமா வேணுமா? தீர்க்காயுசு நான் தரல. ஏசு வலது கையில தீர்க்காயுசும் இடது கையில செல்வமும் கனத்தையும் அவர் தரன்னு சொல்லிக்கிறார். தீர்க்காயுசை இந்த பிரிட்டோவில் கொடுக்க போறது இல்லை. விட்ட பிரசங்கம் கிடையாது. பைபிள் பிரசங்கம் என்ன சொல்லுது? வலது கையில தீர்க்காயுசும் இடது கையில செல்வம் கணத்தம் தரன்றாரு. பேதுருக்கு 2 போட்டு நிறைஞ்சிச்சு. ஒரு போட்டு வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வம். 2 போட்டு. ஒரு சரீர பிரகாரம் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய். சரீர பிரகாரம் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்போ இந்த பேலன்ஸை நம்ம புரிஞ்சுக்கினா தான் சர்ச்சை மக்களுக்கு சரியா போதிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருப்போம். நாம் தெளிவடையலைன்னா நாம குழப்பிட்டு மக்களையும் குழப்பி விட்டுருவோம். ஹலோ, ஆகவேதான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சை மக்கள் வராங்க. சர்ச்சைக்கு வரலன்னு பண்ணலன்னு சொல்ல, ஆனா சர்ச்சைக்கு வர மக்களை பார்த்து உள்ள வரணும் மக்கள். ஹலோ, அவன் வந்து ஏதோ பிரச்சனையிலிருந்து வரக்கூடாது. ஏதோ பிரச்சனை வந்து பிசாசு அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா
நீ எங்க போற? உங்க சர்ச்சு விசுவாசி பக்கத்து வீட்டில் 10 ரூபாய் கடன், 100 ரூபாய் கடன், அரிசி பருப்பு வாங்குறேன் வச்சுங்களேன், தப்பா நினைக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற வீட்டில் அவங்க பக்கத்தில் கூப்பிட்டா வருவாங்களா? அதே உங்க விசுவாசி, நம்ம விசுவாசி பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் போது இந்த ஒரு மாசம் ப்ரொவிஷன் வாங்கி கொடுக்குறாங்க வச்சுங்க. இல்லப்பா உனக்கு என்னப்பா கடன் இருக்குது, ஒரு 3000 ரூபாய் கடன், 3000 ரூபாய் கடன் கொடுக்குறாங்க வச்சுங்க. இப்படியே பக்கத்து விசுவாசி உங்க பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் அறியாதவங்களுக்கு பண்ணாங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்க கிளம்பும் போது அவன் சொல்லுவான், சிஸ்டர் நானும் வரேன், பிரதர் நானும் வரேன். ஏன்னா நீ வணங்குற கடவுள் பெரியவருமா, என்னம்மா என் கஷ்டத்துக்குலாம் நீ உதவி செய்யற, என் கஷ்டத்துக்குலாம் எல்லாம் பண்றிய, நான் சுவிசேஷம் ஈஸியா போயிடும். இன்னைக்கு ஏன்னா நம்மளே அங்க பக்கத்துல கடன் வாங்குறது மட்டும் இல்லை, நம்மளே லைன்ல நின்னுக்கிறோம் ஆஸ்பத்திரியில் ஊசி போடுறதுக்கு. ஹலோ, யோசிச்சு பாருங்க. நம்மளே லைன் நின்னுக்கிறோம், அவங்களே லைன் நிற்கிறோம், நம்மளே லைன் நிற்கிறோம். கேக்குதுங்களா? கேக்குதா? சரியா பாருங்க. இதுதான் நாங்க எல்லாமே எடுத்துன்னு வந்துருவோம். எங்க எல்லை இங்கே தான் எடுத்துன்னு வரல, பாக்ஸ் எல்லாமே பாருங்க. இன்னொன்னு, ஒரு ஊழியத்தை நீங்க செய்யறீங்கன்னா முதல் மெயின் என்ன தெரியுங்களா? மைக்கு பாக்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கணும். ஏன்னா இதுதான் மக்களுடைய வாழ்க்கையை சேர்க்கும். இது முடிஞ்சு சிக்காத. நீங்க நீங்க ஆசீர்வாதம் சொன்னா ஆசீர்வாதம் காமிக்கும். நான் சொல்றது அப்ப பாருங்க, சபை நல்லா இருக்குது, சூப்பர், ஓகே. நான் சொன்னேன் இதே மாதிரி சபைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்னா, எல்லாமே அட்டில் இருக்கக்கூடாது, குடிசையில இருக்கக்கூடாது. ஆமா, எங்க இருக்கு சபை? அது குடிசை எடுத்துப்பார் சார், அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு ஒரு என்ன சொல்றேன், ஒரு முடி வெட்டுற கடையில ஏசி, ஒரு ஒரு காய்கறி கடையில ஏசி போடுறான், ஒரு ஷோரூம்ல போன ஏசி, உள்ள போன மனசு வரல வெளியே வர்றதுக்கு. நான் சொல்ற சர்ச்சு உள்ள வந்தா வெளியே வர போறதுக்கு மனசு வரக்கூடாது. அப்படி இருக்கணும் உங்க சபையினுடைய இடம். அதுக்கு தான் நம்ம இது மாதிரி காரியங்களை சொல்லி கொடுக்குறோம். ஹலோ பாருங்க, இப்ப எடுத்துப்போம். ஒன்னாவது புதிய ஏற்பாட்டில் ஃபர்ஸ்ட், புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் உண்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் பாயிண்ட்ல ஓட்டில் இருக்கு. அதான் பழைய ஏற்பாட்டில் இருக்க பாவம் புதிய ஏற்பாட்டில் வரணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பாவம் புதிய ஏற்பாட்டில் வேலை செய்யுது. அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கிற, ஏன்னா பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டாரு, அதே போட்டுக்கிறேன், பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டார், இயேசு பரிகாரம் பண்ணிட்டார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பாவம் புதிய ஏற்பாட்டை நாசமாக்கும்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் ஏன் வராது? ஒண்ணு. ரெண்டாவது, பாவம் முதல்ல வரல. ஹலோ இருக்கீங்களா பாஸ்டர்? பாவம் முதல்ல வரல. முதல்ல என்ன வந்துச்சு? ஆசீர்வாதம் முதல்ல வந்துச்சு. பின்னால வந்த பாவமே புதிய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் நாசமாகுதுன்னா முதல்ல வந்த ஆசீர்வாதம் ஏன் புதிய ஏற்பாட்டுக்கு செயல்படாது? ஏன்னா அதுக்காக பரிகாரம் பண்ணிட்டாரு. இதுக்கு ஒரு உதாரணம், இதுக்கு ஒரு பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 1:28 பார்த்தா ஆசீர்வதிக்கிறார். நான் எல்லாம் வசனத்தை கொடுத்துட்டேன், எடுக்க டைம் இருக்காது. 1:28 பார்த்தீங்கன்னா, அவர் பலிகி பெருகி பூமியை நிரப்பி அவளை ஆசீர்வதிகள் என்று ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆளுகை எப்படி இருக்கணும்? ஆட்சி செய்வனா இருக்கணும். ஒவ்வொரு ஆளுகை என்ன என்னன்னா இந்த பாருங்க, நீங்க முக ஸ்டைல் இருக்கிறாரு, அவர் ஆளுகை உட்கார்ந்து அவர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி குடிநீர் வரல, அது வரல, இது வரல, அப்படியா அப்படின்னு உட்காந்து பாரு. குடிநீர் யாரைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதெல்லாம் நடக்குதா இல்லைன்னு தெரியல. ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த இதுல அந்த இது கரண்ட் இல்லை, அங்க குடிநீர் இல்லை, அங்க கால்வாய் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சரி பண்றாங்க. அதான் ஆளுகை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் ஆளுகை செய்ய வேண்டும். வியாதியா அதை சரிப்படுத்துறதுக்கு ஆளுகை, பண பிரச்சனையா அதை சரிப்படுத்துறதுக்கு ஆளுகை. ஆளுகை எதுக்காக கொடுத்துக்கிறாங்க? சரி செய்யறதுக்கு தான் ஆளுகை. அதுக்கு தான் முதலமைச்சர் உட்கார வச்சுக்கிறாங்க. அதே போல தான் ஆளுகைனா என்ன? பெரிய பிரச்சனையை சரி பண்ணுகிறவர் தான் ஆளுகை செய்கிறவர். உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா, அது சரி செய்வது தான் ஆளுகை செய்கிறவர். ஆண்டவர் மாதிரியே நாங்க யாரு? ஆபிரகாம், அந்த அம்மா. ஆண்டவர் மாதிரி என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிறவரே, எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறவரே, குடும்பத்தை நடத்துகிறவரே, மனைவிக்கு தேவைகளை சந்திக்கிறவரே, பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கிறவரே, எல்லாவற்றையும் சீரமைக்கிறவரே, அதான் ஆண்டவர். சரி, அப்ப பாருங்க, இப்ப எபிரேய புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்த பாவம் முதல் வந்த பாவம் நாசமாக்குதுன்னா பின்னால வந்த பாவம் எப்படி நாசமாக்காது இருக்கும்? பிறகு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, உலக மக்களையே தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார். ஹலோ, தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார்ன்றத நீங்க நம்பினா தான் விசுவாசி ஆசீர்வதிக்கப்பட முடியும், இல்லை நான் ஆசீர்வதிக்கப்படும் இது பண்ண முடியும், ஒத்துக்க முடியும். உலக மனுஷன் பிசாசு ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னா
நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு சரி ஆசீர்வதிக்க முடியாதுன்ற எண்ணம் வந்துடும். அப்போ பாருங்க, இங்கே ஒரு உதாரணம். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் தான். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன், அந்த ஆபிரகாம் என்ன பண்றான், லோத்து வந்து பிடிச்சுன்னு போயிட்டாங்க. ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் லோத்தை பிடிச்சுன்னு போயிடுறாங்க. பிடிச்சுன்னு போனோம், போய் 318 பேர் வீரர்களை கொண்டு போய் அந்த ஜெயிச்சு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இப்போ மில்கி சேதக்கின் என்ற ஒரு ராஜா அங்க வராரு. எத்தனை பேர் கேட்குறீங்க? இதெல்லாம் போது உங்களுக்கு தெரியும், நான் அதெல்லாம் எடுக்கல. வராரு. வரும்பொழுது அப்பமும் திராட்சை ரசமும் அந்த ஆபிரகாம கொடுக்குறாரு. ஆபிரகாம் கொடுக்கும் போது ஆபிரகாம் அந்த அப்பமும் திராட்சை ரசத்தையும் சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, அவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான ட்ரூத்தை சொல்ல போறேன். கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு 318 பேரை வச்சு 5 ராஜாவை ஜெயிக்க முடியும்ன்றது இவனுக்கு பெருமை வந்துற போது, அப்ப வந்து அப்பமும் திராட்சை ரசம் என்ன ஏன் கொடுத்தாருன்னா, எப்பா உன்னுடைய பலத்தினால் இது நடக்கல, இது உன் சக்தினால் நடக்கல. உனக்காக சிலுவையில் ஒருத்தர் சாக போறாரு, உனக்காக பாடுபட போறார், உனக்காக மரிக்க போறார், உனக்காக உயிரோடு, உனக்காக சபையை கட்டி எழுப்ப போறாரு, இந்த பாவத்தை பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க போறாரு. அந்த தேவனுடைய வல்லமை தான் உனக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்துன்னு சொல்லிட்டு அவனுக்கு காண்பிக்கிறதுக்கு சிம்பாலிக்கா அது காமிக்கிறார். ஹலோ, விளங்குங்களா? இது உங்களுக்கு எனக்கு ஊழியம் செய்யும் போதெல்லாம் என்ன வரணும்னா, அப்பா நான் செய்யல ஊழியம், இந்த சபையை நடத்துவது இயேசு, அவர் ரத்தம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் தான் எல்லாம் நடக்குது. நான் வந்து முழங்கால் போடலாம், நான் ஜெபம் பண்ணலாம், ஆனா அந்த ஜெபத்தினால முழங்கால்னால சபை கட்டப்படல. இயேசு ரத்தத்தினால, இயேசுடைய பாடுனால, இயேசுடைய மரணத்தினால, இயேசு உயிர்த்தெழுதனால தான் அதுக்கு பெருசு. என் முழங்கால் பெருசு கிடையாது. எத்தனை பேர் இயேசு ரத்தத்துக்கு ஆட்டும் உங்க முழங்கால் பெருசுன்றீங்க? இயேசு ரத்தம் பெருசா, நம்ம முழங்கால் பெருசா? ஏன் சொல்றேன், நம்ம செய்யலாம், ஆனா அதுக்கு மேல நம்ம உயர்த்தக்கூடாது. இன்னைக்கு தான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அவரை கண்டுக்கிறதே கிடையாது. அவர் ரத்தத்தை, அவர் மரணத்தை, அவர் உயிர்த்தெழுதலாம் விட்டுட்டு, இந்த சபை எப்படி கட்டப்படுறது தெரியுமா? என்னுடைய முழங்கால கட்டப்படுது. இயேசு பாப்பார், என்னடா இது திரு ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை நான் சொல்லி வச்சுக்கிறேன், இவங்க முழங்கால சபை கட்டுறாங்களாமே. அவர் பாப்பாரு, அவனையும் பேர் எடுத்துக்கிறான் பத்தியா, என்ன வெளிப்படுத்த மாட்டான். நான் சொல்ற திருப்பி சொல்றேன், நீங்க முழங்கால் போட்டு தப்பு சொல்ல, நீங்க உபவாசம் பண்ணி தப்பு சொல்ல, ஆனா அதெல்லாம் எதன் அடிப்படையில் செய்றீங்கன்னா, அவர் கொடுத்த பலத்தினால் செய்றீங்க. அவருக்கு மூச்சே கொடுக்க நீங்க எப்படி முழங்கால் போட முடியும்? ஹலோ ஐயா, 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. ஆமா 4 மணிக்கு எழுந்திருக்கிற அவர் எழுப்புனா நீங்க எப்படி எழுந்திருக்க முடியும்? காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார், கற்றுக் கொடுக்கிற கல்வி மானாவை எனக்கு அவர் தராரு. நீங்க 4 மணிக்கு எழுந்திருக்க, 4 மணிக்கு எழுப்புறது யாரு? பாஸ்டர் யார்? பாஸ்டர் எழுப்புறது யாருங்க? எழுப்புறது யாரு சொல்லுங்க? அவர் தட்டுறாரு, எழுப்புறாரு. பேரு தூங்கினுக்கிறான், நாளைக்கு தூக்கம் பேன் தூங்கினுக்கிறான். விழாவில் தட்டி தம்பி என்று. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் அவரை நம்ம முக்கியத்துவம் பண்ணீங்கன்னா நம்ம ஊழியம் சூப்பரா போவோம். ஊழியம் போகுது, ஆனா ட்ரபிள், போராட்டம். என்ன பண்ற, 1000 பேர் வந்துட்டாங்க, எல்லாம் எனக்கு தான் பிரச்சனை. சொல்ற இலைப்பாறுதலோடு ஏறேன், ஏன் இலைப்பாறுது இல்லாத போயிருது. காரணம் என்னன்னா, எல்லாம் நம்ம தலைமையில வச்சுக்கிறோம், நம்ம மேல வச்சுக்கிறோம். பேதுரு சொல்றாரு ஒரு இடத்துல, அவங்க பெரிய ஆளு, அற்புதம் நடந்துச்சு, 46 வயசு மனுஷன், முடவன் ஏந்திச்சு நடக்கிறான், உள்ள ஓடி வராங்க. ஐயா 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 ஐயா, ஐயோ ஏன் என்ன என்கிட்ட வரீங்க? என் சுயசக்தினால, என் சுயபக்தினால இவன் ஏந்திரிக்கல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவர் ஏந்திச்சு நடக்கிறான். அப்ப சர்ச்சை எப்படி நடக்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால, அவருடைய ரத்தத்தினால, அவருடைய பாடுனால, அவருடைய மரணத்தினால, அவருடைய உயிர்த்தெழுதனால, அவருடைய கிரயத்தினால இன்னைக்கு சபை நிக்குதுங்க. இந்த எண்ணம் ஊழியக்காருக்குள்ள எனக்குள்ள வரணும். நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், நம்ம தியாகம் பண்ணிருக்கலாம், நம்ம உபவாசம் பண்ணிருக்கலாம், நம்ம கண்ணு விழிச்சிருக்கலாம், நம்ம படாத பாடுபடுறேன்னு சொல்லல. ஆனா என் பாடுக்கு முன்னால அவருடைய பாடு அவருடைய பாடுக்கு முன்னாடி என் பாடு ரொம்ப சின்னது, அற்பம். அது பெரிய மலை, நம்ம கடுகு. எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஹலோ, நான் சொல்ற திருப்பி, இயேசுவை நம்ம மையப்படுத்துறீங்க, கிறிஸ்துவ மையப்படுத்துற, கிறிஸ்துவ முள்ள வைங்கன்றோம். அவரை முன்னே போனா கோண சபையாக்கிடுவார். ஆமென். நாம சொல்றேன், நம்ம கிட்ட நமக்கு பிரஜிஸ்டர் இருக்கலாம், இது பிரஜிஸ்டர் இருக்கட்டும், அதெல்லாம். ஆனா அவருடைய பிரஜிஸ்டர் பயங்கரங்க. ஆமென்.
நான் திருப்பி சொல்றேன், நம்ம பிரதிஷ்டை இதெல்லாம் தப்புன்னு சொல்ல, ஆனா அவருடைய பிரதிஷ்டைக்கு முன்னால நம்மளதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நத்திங். இதுதான் கிரேஸ். கிரேஸ்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு எல்லாத்தையும் அறிவு தர. என்னன்னா, நான் என்ன பெருமை பாராட்டிக்காத, என்ன பெருசா பேசாம அவரை நான் பெருசா பேசினே இருப்பேன். வாழ்க்கை மாறிடும், ஊழியம் மாறிடும், சபம் மாறிடும், ஜனங்கள் மாறிடுவாங்க, தொல்லையே இருக்காது சபையில. ஹலோ, எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஒரு மாதிரி இருக்குது. நான் சொல்றேன், வெளிச்சம் வரட்டும் பாருங்க. அடுத்தது பாருங்க, இந்த ஆபிரகாம் சொல்லிட்டேனே, இந்த அப்பவும் தாட்சியம் கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு இப்ப கொடுக்கும் போது அப்போ என்ன சொல்றது வேதம், எபிரேய புத்தகத்தில் சொல்லப்பட்டது, ஆபிரகாம் கொடுக்கும் போது லேவியே கொடுத்த மாதிரியாம். யாருங்க? லேவியே கொடுத்த மாதிரி. அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறகுல, ஈசாக்கு அப்புறம் யாக்கோப்பு பிறகுல, யாக்கோப்புக்கு தான் யாரு மூணாவது பிள்ளை தான் லேவி. இப்ப ஆபிரகாமுக்கு குழந்தையும் பிறக்கல, பிறகு யாக்கோப்பு பிறக்கல, யாக்கோப்புக்கு மூணாவது பிள்ளை தான் லேவி. இதெல்லாம் வராதுக்கு முன்ன ஆபிரகாம் கொடுக்கும் போது லேவி கொடுத்த மாதிரினா, அப்ப தேவன் எப்படி பார்க்கிறான்னா, ஆபிரகாமுக்குள்ள அந்த லேவியுடைய கோத்திரத்தை பார்க்கிறார். அப்போ அப்படின்னா ஆதாமை ஆசீர்வதிக்கிறார் தேவன் ஆதியில. அந்த ஆதாமுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஜெனரேஷனும் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹலோ, அவங்களுக்கு சரீர பிரகார ஆசீர்வாதம், நமக்கு 2 ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகார ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென்றீங்க? இந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா உலகத்தானே கடவுள் ஆசீர்வதிப்பானா? ஏமா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாராமா கர்த்தர்? ஏமா நீ அழுவுற? ஐயோ உன்னையும் செய்ய மாட்டாரு. உலகத்தானுக்கே கார் கொடுக்குறாரு, உலகத்தானுக்கு பில்டிங் கொடுக்குறாரு, உலகத்தானே. அது காமன் கிரேஸ்ல வாழ்றவன். நீ யாரு? விசேஷ கிரேஸ். அது மட்டும் இவங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாரு, அவ பேர்னா ஆபிரகாமுடைய மறுமண வாட்டி, ஏத்தனால் சொல்ல ஆகாரை பத்தி என்ன சொல்றாரு? அம்மா உன்னையும் பெரிய ஜாதி ஆக்குறேன். யாருங்க அவ? உடன்படிக்கையா? உலகத்தாய். அவளையே பெரிய ஜாதி ஆக்கும் போது இன்னைக்கு சபையில இருக்கிற மக்களை எப்படி பெரிய ஜாதி ஆக்காத இருப்பாரு, எப்படி வளர்ச்சி அடையாத இருக்காத இருப்பாரு, எப்படி உயர்த்தாத இருப்பாரு, எப்படி ஆசீர்வாதமா இருக்காத இருப்பாரு, எப்படி இந்த உலகத்தை ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி உங்களை வைப்பாரு. ஷோகேஸ் பொம்மை பார்த்துக்கிறீங்களா? டெக்டைல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, ட்ரெஸ் போட்டு நிற்க வைப்பாங்க. அப்படி நம்ம உள்ள போய் போடணும், இதே மாதிரி டிசைன் அம்மாமாருக்கு சொல்றேன், பாஸ் இதே மாதிரி டிசைன் புடவை இருக்குதா அப்படின்னு. அப்படியா, வாங்க லோப்பல ராண்டி வாங்க வாங்க வாங்க, என்ன இதே மாதிரியா, இப்படி வாங்க உள்ள இருக்குதுன்னு வாங்க. நீ இப்போ நம்மளை பார்க்கணும், நம்ம தான் இப்படி சுகத்தோட ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட நம்ம ஷோகேஸ் பொம்மை, பரலோக ஷோகேஸ் பொம்மை. நம்மளை பார்த்து உங்களை மாதிரியே எனக்கு வேணாங்க, அப்படியா, இயேசுக்குள்ள வாங்க, இயேசுக்குள்ள வாங்க. எத்தனை பேர் ஆமென்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, உலகத்தானியே கடவுள் ஆசீர்வதிப்பார்னா நம்ம ஏன் ஆசீர்வதிக்க மாட்டார்? இன்னொன்னு, இது மட்டும் இல்ல, இன்னொரு வசனத்தை பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவர், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் அவர், சகல ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர் யாரு? தேவன். அதை நான் எடுக்க வேணாம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்குது. இப்ப பாருங்க, மூணாவது பாயிண்ட் பாருங்க. என்டில ஆசீர்வாதம் என்ற வார்த்தை நிறைய இல்லைன்றாங்க. நிறைய பேருக்கு தான் புதிய ஏற்பாடுலாம் இல்லை சார், எல்லாம் பழைய ஏற்பாடுல சார், புதிய ஏற்பாடுல ஒண்ணும் கிடையாது. செத்தா பரலோகம். என்ன பண்ணுங்க, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்ற மாதிரி, வந்துட்டியா ரட்சிக்கப்பட்டியா பரலோகம் போயிடு, இங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா வேதம் சொல்லிட்டு பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். நம்ம என்ன பண்ண பரலோகம்ன்றாங்க, ஆனா கர்த்தர் சொல்ற பூமின்றாரு. உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிகளுக்கு எங்க போய் பரலோகத்தை அறிவிக்க சொல்றாரு? உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்க போய் அறிவி, பூமியில தாக்கத்தை ஏற்படுத்து. இதோ என்ன பண்ணிட்டாங்களா? பவுல் சொன்னாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் பரலோகத்தில் வந்து விட்டார்கள் சொல்ல, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அப்ப பாருங்க, நமக்கு மென்டாலிட்டி என்னன்னா வெறும் பரலோக மென்டாலிட்டி. ஆனா பரலோகத்தை உங்க வீடு தான் பரலோகமாக்குறது, உங்க குடும்பத்தை தான் பரலோகமாக்கணும், உங்க சபையை பரலோகமாக்கணும், உங்க தெருவை பரலோகமாக்கணும், உங்களுடைய மாவட்டத்தை பரலோகமாக்கணும். ஏன்னா பரலோகத்துடைய சித்தம் செய்வது போல பூலோகத்துடைய சித்தம் செய்யப்படுவது. எப்படின்னா பரலோக மாடல். நான் இப்ப எடுத்தேன், நம்ம மாடல் என்ன மாடல்? நம்ம ஆட்சி பரலோக மாடல் ஆட்சி. ஹலோ, பரலோக மாடல், இயேசுவின் மாடல் ஆட்சி, நம்ம ஆட்சி. கவனிங்க. அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, புதிய ஏற்பாட்டுல ஆசீர்வாதம் என்ற வார்த்தை இல்லாத இருக்கலாம், ஆனா அதுக்கேற்ற பல வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கிற பாருங்க, அந்த 3வது பாயிண்ட்ல பாருங்க,
பாக்கியவான் அது ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறது இல்ல. பாக்கியவான், பரிபூர்ணம் ஆசீர்வாதம் அதுக்குள்ள இருக்குது, சம்பூர்ணம் அதுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு பல விதத்துல வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. ஐஸ்வர்யம், நிறைவு, திருப்தி, அளவற்ற, மிகவும் அதிகமாக. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? யாருக்கும் வேற பாருங்க, இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு எப்போதும் சிரிப்பே வராது. ஏன் சர்ச்சைக்கு வாலிப பசங்க வரமாட்டாங்க சொல்லுங்க? ஏன் ஏன் விஜய் வந்தா அடிக்கிறான், தளபதி தளபதி தளபதி. ஏன் அவன் உலகத்தான் பசங்கப்பா, அவன் வேஸ்ட்டுப்பா. ஏன்னா அவன் கவர்ந்து இழுக்கிறாங்க, அவன் கவர்ந்து இழுக்கிறான். ஆனா நம்ம சபையில கவர்ந்து இழுக்கிறதுக்கு நம்ம எதுவும் சொல்லி கொடுக்கறது இல்லை. கவர்ந்து இழுக்க வந்தவங்களை தட்டி விட்டுருவோம். எவரும் என்ன தம்பி பண்ணி இப்படி போட்டுக்கிற, நாளைக்கு வரமாட்டான் இருக்கிறீங்களா? அவனே பாவம், அவன் அம்மா கூப்பிட்டு உட்காந்து ஆக்ஷன் வந்திருக்கோம். இவர் வந்தோடனே அப்பதான் மோளு அந்த மஞ்சள் பனியெல்லாம் போட்டுக்கொண்டு அது திறந்து விட்டுன்னு வரக்கூடாதுப்பா. அந்த அம்மா பாவம் பார்த்து இட்டுன்னு வந்து பாஸ்ட் இப்படி பேசிட்டாரு. அத்தவா வரமாட்டான், இன்னும் வரலையா, அவன் எப்படி வருவான்? அப்போ இந்த அம்மா ஜெபம் பண்ணி இட்டு உட்கார வைக்குது, நம்ம என்ன பண்ண பேசி தட்டி விட்டுறோம். இந்த மாதிரி நிறைய காரியம். ஏன்னா நானே அப்படி செஞ்சுக்கிறேன், திருந்திட்டேன். இப்போ ஒரு காரியம் பாருங்க, எங்க சர்ச்சில் அப்போ ஆரம்ப பீரியட்ல 25 பேர் வருவாங்க. 25 வரப்போது நான் இப்போ நம்ம சர்ச்சு பாஸ்டர் பிரசங்க தான் கேட்பேன். நான் திடீர்னு இந்த டிவியை போட்டு சில கொஞ்ச நாள் கேட்டுக்கிறதுனால வந்து உட்கார்ந்தா பேசுனோடனே டப்புன்னு ஜனங்க உம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. ஆண்டவர் நான் வீட்டில் போயிட்டேன் பிரிட்டோ, அது 2 பேர் தப்பா வரும். 23 நல்ல ஆளு, 2 பேர் தான் சரியில்லாத ஆளு. இந்த 2 பேருக்காக பிரசங்கம் பண்றது, இந்த 23 பேர் மனசில் வைக்கிறது கிடையாது. இந்த 2 பேருக்காக பேச 23 பேரை போட்டு திட்டி வார்த்தை எடுக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணாரு ஒரு நாள், பிரிட்டோ என்ன ஆண்டவரே, ஏயா 23 பேர் நல்லா தானே வரான், இந்த 2 பேர் லேட்டா வரான், 2 பேர் சரியில்லைன்னு பிரசங்கமே அவங்களுக்கு பண்றியா? அந்த 23 பேர் என்னையா பாவம் பண்ணாங்க? அப்பதான் கொட்டு விழுந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு தலை. ஆண்டவரே நீ 23 பேருக்கு ஒழுங்கா பண்ணு, 2 பேர் சரி ஆயிடுவான். ஹலோ, கரலை தட்டுங்களா கொஞ்சம். எவ்வளவு அற்புதமான வெளிச்சங்க, ஏதாவது ஒரு வெளிச்சம். ஏன்னா நமக்கு இந்த வெளிச்சம் தெரியல. நம்ம என்ன பண்றோம், வந்த ஆளை கூட எப்படி தெர்த்தி அடிக்கிறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். நீங்க இல்ல கடலூர் ஆள்லாம் இல்ல. அப்புறம் ஐயா ஆணுல வர மாட்டாங்க. கொஞ்சம் நீங்க டிரைவிங் எப்படி பண்றீங்கன்னு பாருங்க, உங்க ஃபுல் பீட்டை எப்படி திருப்புறோம், அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு இன்டர்வியூக்கு போனா கூட சொல்லி அனுப்புறாங்க, பா கரெக்டா கேள்விக்கு பதில் சொல்லுப்பா, அப்பதான் வேலை கிடைக்கும். டிரைவிங் லைசன்ஸ் டிரைவிங் எடுக்கும்போது பாரு அந்த பாரு எப்படி திருப்பணும் அப்படி திருப்பணும், அழகாக கற்றுக் கொடுக்குறோம். ஆனா இங்க புல்பீட்ல நம்ம என்ன பேசுறதுன்னே தெரியாத பேசிட்டு அப்புறம் ஆண்டவர் ஆளுங்களை கொண்டாட மாட்டாருன்னு என்னங்க அர்த்தம்? இல்லை நீங்க இல்லை, உங்களை இல்லை, பொதுவா சொல்றேன். பொதுவா நீங்க ரொம்ப அற்புதமா பிரசங்கிக்கிறீங்க, அதிசயமா பிரசங்கிக்கிறீங்க, ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க. நீங்க பெரிய நிறைய படிச்சு நிறைய நல்லா இருக்குது. நான் உங்களை சொல்ல இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட ஆளை பார்த்தா சொல்லுங்க, யாருக்காவது போர் அடிச்சுதா? ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர், நேரம் போயிடுச்சு பாஸ்டர், இப்படி பார்க்கறேன் எனக்கு நேரம் தான் போதாது. ஆகவே இப்போ நம்ம இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டதுக்காக எல்லாருக்கும் நன்றி.